ஹலோ மக்களே, ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலே நம்மக்கிட்ட கேட்குறது இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ், எனக்கு எதனா ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கன்னு. என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச எக் பஃப் இன்றைக்கி நான் வீட்லேயே செய்யலான்னு இருக்கேன். அதுக்காக மைதா தேவையான அளவு கொஞ்சம் உப்பு தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சு பவுல் மாதிரி வச்சுட்டு எடுத்து இதே மாதிரி பரத்தி சாஃப்டான பட்டர் இப்படியே மலாப்பில் தேய்ச்சி மடிச்சுட்டே இருப்பேன். இந்த ப்ரொசீஜர் ரிப்பீட்டட் ஒரு 10 டைம்ஸ் பண்ணும்போது சூப்பரான லேயர்ஸ் மாதிரி இதில் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த மாவை நல்ல பால் ஷேப்பில் மடித்து எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டுக்கு வச்சிடலாம். இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துப்போம். இந்த மாவோடைய ஒரு போர்ஷன் எடுத்து பரத்திட்டு ஒரு 1/2 எக் வச்சுருக்கேன். இது கூட இந்த வெங்காய கொஜ்ஜி மாதிரி சேர்த்துக்கிறேன். தக்காளி எல்லாம் நான் சேர்க்கல. இது மேலாப்பிலையும் கொஞ்சம் பட்டர் தேய்ச்சிட்டு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டேன். சூப்பரான ஹோம்மேட் எக் பஃப் ரெடி. நாங்கள் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தது நன்றி.